விழாவுக்கு வருகை தந்து இலக்கிய அரங்கை சுவைக்க காத்திருக்கும் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இந்த தமிழ் பெரும் கடல்களுக்கு மத்தியில் நான் ஒரு சிறிய மீன். ஏதாவது பிழை இருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். வரலாற்று நாயகனான பண்டாரவன்னியன், கவி சக்கரவர்த்தி கம்பன், மகாகவி பாரதி, கட்டுக்கரசி கண்ணகி, சமத்துவ போராளி பெரியார் இவர்கள் ஐவரும் இன்று எம்மோடு இருந்தால் எப்படி இருக்கும்? இந்த சமூகத்தின் மீது இவர்களின் பார்வை எப்படி இருக்கும்? இவர்களின் படைப்புகள், இவர்களின் போராட்டங்கள் எப்படி இருக்கும்? முதலாவதாக கவி சக்கரவர்த்தி கம்பனாக திரு ஜே.கே. அவர்கள் ஆதிகாவியமான இராமாயணத்தை தமிழில் தன் தனிப்பெரும் கவிச்சுவையூற தமிழருக்கு பொருந்தும் வகை தந்த கம்பனாடா இன்று இருந்தால் எப்படி இருக்கும்? கவிதையில் சுவையும் ஆழ்ந்த பல உட்பொருளும் அற்புத கருத்துக்களும் சேர்த்து சொல்லும் கவிராயன் இன்று என்ன சொல்ல போகிறார் என்று கேட்டுத்தான் பார்ப்போமே. எங்கள் கம்பபாரதி இருவரையும் மனதார பணிந்து வணங்கி. கம்பநாடன் கவிதையைப் போல் கற்றோர்க்கிதயம் கலியாதே என்று வந்திருக்கும் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கு இங்க வந்து மன்றத்தில் பேச சொல்லி பொங்கல் தந்த சடையப்ப வள்ளலுக்கும் சக வணக்கம். காலத்தை வென்று வாழும் காவிய நாயகர்கள் நால்வருக்கும் தமிழில் ஒரு ஹாய். பண்டார வன்னியர் அஜந்தன் அண்ணா, அண்ணர் வெளியில பெரும் வீரம், ஆனா வீட்டில வரும் ஜில்லா. வன்னியன் உண்மை முன்னையே கண்டிருந்தால் ஆரியனை எதுக்கு வீணா ஹீரோவா போட்டிருப்பேன். கோவலனின் காதலியே, உன் காவலனுக்கு கண்ணகியும் நீயே, மாதவியும் நீயே. அப்படி பார்க்காதே. கவியரங்கில் கடுஞ்சமர் மூழ்வது ஜகஜம். அதற்காக சமர் டைமில் காட்டு தீயை சாபமிடாதே. பாரதியே, உன் கண்ணம்மா கவிதைகளை கண்டதுமே உளம் மகிழ்ந்தேன். ஆனாலும் கண்ணகியை பார்த்து சின்னஞ்சிறு கிளி என்றால் தென்னந்தோப்பு கிளியெல்லாம் டென்ஷனாகி போகாதோ? பெரியாரே, நித்திய ஆனந்தருக்கு எதற்கு பெரியார்களிடம் கடவுள் இல்லை என்று சொன்னீரானே, அதையேதான் நானும் சொன்னேன். ஒன்றே எனின் ஒன்றேயாம், பலவென்றுரைக்கின் பலவேயாம், அன்றே எனின் அன்றேயாம், உளது என்று உரைக்கின் உளவேயாம், நன்றே நம்பே குடிவாழ்க்கை என்று அன்றே எழுதினேன் நான். அதுதானே பகுத்தறிவு. அதை அறிந்திடுவார் எவருமே பெரியாரே. இனி என் கவிக்கு வருகிறேன். கவிதை என்று எழுதினாலும் கனகாலம் ஆகி போச்சு. கல்யாணம் முடிச்சதுல டச்சும் கொஞ்சம் விட்டு போச்சு. விட்டத்தை பார்த்தபடி நீங்க வேற இருப்பதால மிச்சமா இருந்த வரையும் சுத்தமா ஓடி போச்சு. தட்டுங்களேன், தட்டுங்களேன். இங்க நம் கவிதைகளும் சமயத்தில் திறக்கப்படும். கம்பன் என்ற காரணத்தால் பண்டை தமிழ் கவிபாடி சங்கடத்தில் நலிய வைக்கும் எண்ணம் ஏதும் எனக்கில்லை. கவிதை பாடி அடுத்த வரியில் பொருளும் கூட உரைக்கின்ற விளங்காத வேலையை நான் செய்யவும் போவதில்லை. புறநானூரில் கவி வடித்தால் கேவலம் முகநூலில் கூட லைக் இல்லை. எதுக்கு வீண் பொல்லாப்பு? கூவத்திலே குதித்த பின்னர் கோவணம் என்ன வேண்டி கிடக்க? புரியாத தமிழிலே இன்னமும் பறைதட்ட நான் என்ன வெண்முரசு எழுதும் ஜெயமோகனா? புரியாத தமிழிலே இன்னமும் பறைதட்ட நான் என்ன வெண்முரசு எழுதும் ஜெயமோகனா, இல்லை ஈழத்து இலக்கியம் படைக்கும் இணையத்து எழுத்தாளனா? நான் கம்பன். காலத்தை வென்ற காவியம் படைக்க காலத்தில் நின்று கவிதை எழுதும் வித்தை வரம் பெற்றவன். வெண்பாவும் விருத்தப்பாவும் இன்று காலாவதியான பால்மாக்கள். நான் புதுக்கவிதை எனும் முந்தையிலே பழங்கதையை பகரப்போகிறேன். இது பாற்கடலை பருகத் துடிக்கும் சுண்டலியின் ஆசை, பழைய மெட்டின் ஜீவன் கெடுக்கும் ரீமிக்ஸு ஓசை. மொக்கை என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தேடி நான் எழுதும் வரும் எழுத்துக்குப்பை. பாமரனை ராமனாக மாற்றிவிட்டா என்ன ஆகும்? பக்கத்து வீட்டு பொண்ணு சீதையானா என்ன ஆகும்?
லட்சத்து விந்துகளில் ஒற்றை விந்தாய் முந்தி நின்ற ஒவ்வொரு மனிதனுமே அவதார புருஷன்தான். லட்சத்து விந்துகளில் ஒற்றை விந்தாய் முந்தி நின்ற ஒவ்வொரு மனிதனுமே அவதார புருஷன்தான். ஆரியன் தான் ராமன் என்ற வேலியினை உடைத்து இன்று நம் ஊரவனை காவியத்து தலைவனாக ஆக்கப் போறேன். தாளையடியில் வாழ்ந்து வந்த தமிழ் வாத்தி தசரதன். தாளையடியில் வாழ்ந்து வந்த தமிழ் வாத்தி தசரதன். வாத்திக்கு வாய்த்த பெண்டாட்டி கைகேயி. ஒத்தையா கட்டினாலும் 8 பேருக்கு ஈடு அவர். கத்தியே சாதிக்க தெரிந்த வித்தையாற்றும் காரியவாதி. வாத்திக்கு முவலுக்கும் ஆஸ்திக்கு ஒரு பிள்ளை. அவன் பேரு ராகவன். நம் காப்பியத்து தலைவர். வில்லு வித்தை சொல்லு வித்தை எதுவுமே எட்டாத விரல் வித்தை ராமன். இதிலே காட்சி இனி. விசுவாமித்திரரும் ராகவாச்சாரியரும் நல்லூர் திருவிழாக்கு ஒன்றாக போகிறீனம். சிஷ்ய ஏதும் மாட்டுமென்று சாமியாரின் வேண்டுதல். திரிஷாதான் வேணுமென்று ராமனது தேடலர். பச்சை சாத்தி இறக்கையிலே பார்த்த பொண்ணு எல்லாமே மொத்தமாக எலிமினேட். சூப்பர் பொண்ணு யாரென்று தேடிக்கொண்டு இருக்கையிலே பைக்காட்டு ரவுண்டில் தான் வந்து சேர்ந்தா சீதா. ஆத்தாடி கண்ணு அவ்வளவு அழகு. யாழ்ப்பாணம் ஒரு காலம் காணாத பொண்ணு. 400 லைக் வாங்கும் பேஸ்புக்கு போட்டோ போல அவ கொடுத்த போஸ்டுக்கு சரிஞ்சான் நம்ம ஆள். கவிதை ஒன்று சேலை கட்டி புவியில் வந்து நின்றதடி. நெஞ்சு குளியம் வரை வந்தவரி புறவி ஏறி பறந்ததடி. பறவை நீயும் பாடி பறக்க நான் உனக்கு வானமடி. வானமே நீயானால் நிறமாவேன் நீலமணி. கச்சான் பேக்கு பேப்பரில் கடிதம் எழுதி சுருட்டி வச்சு ஜனகனாறு அசந்த சமயம் ஜானகியிடம் கொடுத்தானே. கொடுத்தவனின் கவிதையிலே அகமகழ்ந்து நிமிகையிலே இவள் கண்ணோடு கண் கவ்வி அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். இருவரையும் தூர நின்ற வாத்தியும் நோக்கினான். அலெக்சா நேரத்திலும் வாழச்சுருட்டி இருக்காம மிஸ்டு கோலும் SMS-ம் வாழ்க்கையாகி போனதுல 3 தரம் முக்கி பார்த்தும் முழுசா 3S தாண்ட இல்லை. அது ராமனுக்கு. வெட்டியா இந்தப்படி வீதியில திரிஞ்சுதண்டா கொட்டியா என்று சொல்லி ஆமி உள்ள போடுமென்று வட்டிக்கு பணம் கொடுக்கும் கூன்முதுகு பாட்டி கொண்டு இட்டு கட்டி சொன்னதுல தாய் மனிதி பயந்து போச்சு. அது கைகையை காட்சி நடக்குது. நாட்டை விட்டு ராகவனும் போட்டில் ஏறி போக வேண்டும். ஆசியில குடியமர்ந்து காசு நல்லா சேர்க்க வேணும். கேசு வென்ற பின்னாலே நாடு திரும்பி வந்து நீயும் காட்டாத காட்டெல்லாம் ஊருக்கு காட்ட வேணும். கைகேயி ராமனுக்கு கட்டளைய போட்டுவிட்டு காணிய அடகு வச்சு காசை கையில் கொடுத்துட்டார். அன்னையின் வாக்கினையும் மறுக்காம ராகவனும் அவதார நோக்கிக்கு துணையாக இருந்துட்டார். சுதியோட தாளத்தை பிரிப்பதுவும் நன்றென்று பிரிவாலே சுடுகின்ற வெறுங்காடு இலதன்று விதியோட சதியால மனையாலும் சொல்லிடவே மதியாலை கூட்டிக் கொண்டு சதிபதியும் சென்றானே. சீதையும் கூட போறான். கப்பலுக்கு கட்டவென்று 10 லட்சம் ரொக்கமாக போட்டுக்கு கப்பலுக்கு கட்டவென்று 10 லட்சம் ரொக்கமாக மன்னரோட மகன் என்ற முகவரிடம் கொடுத்தானே. கப்பலுக்கு கட்டவென்று 10 லட்சம் ரொக்கமாக மன்னரோட மகன் என்ற முகவரிடம் கொடுத்தானே. நாளைக்கு காலையில நீர் கொழும்பு வாரும் என்று ஊமல் தம்பி சொன்ன வாக்கை வேத வாக்கா எடுத்தாரு. அடுத்த நாள் காலையில 5 லாம்பு சந்தியில பஸ்ஸுக்கு நிக்கையில எல்லாமே முடிஞ்சு போச்சு. வெள்ளவானு வண்டியொண்டு வேகமா ஓடி வந்து விசுக்கண்டு ஜானகிய இழுத்து போட்டு ஓடி போச்சு. வெள்ளவானு வண்டியொண்டு வேகமாக ஓடி வந்து விசுக்கண்டு ஜானகிய இழுத்து போட்டு ஓடி போச்சு. இல்லாலும் ஒரு கணத்தில் இல்லாமல் போனதில சொல்லொன்றும் சிக்காம விக்கித்து நின்றான். பொல்லாத மைந்தரிடம் சிக்கிவிடும் முன்னாலே நல்லாலை மீட்க வழி தெரியாம திகைத்தானே. முறைப்பாடு போடவென போலீசிட்ட போனாலோ மொழி ஏதும் புரியாம முழிஞ்சின்று நிற்கணும். காணாம போனோரின் ஆணையத்தில் பதிஞ்சாலும் நட்ட வாங்கி கொண்டு செத்த வீடு செஞ்சிடணும். பாதையது தெரியாம சேதுவாக ராமனிடம்
கோதையதை கடத்தியது கோத்தாவின் ஆளென்று சுட்டு விழுந்த பற்றியொன்று சூசகமாய் சொன்னார். கோதண்ட ராமனுக்கு அஞ்சும் கெட்டு அறிவும் கெட்டு போயிற்று. கெட்ட வார்த்தையை பட்ட நாமமாய் கொண்டவனை தட்டி கேட்பது எப்படி? சாத்தானுக்கு எப்படி வேதம் ஓதுவது? தூது ஒன்று வேண்டுமே. வாயுபுத்திரனுக்கு யாரு தோது? யோசித்து பார்த்ததில் யூகேயின் பிரதமரை ஆஸ்தான தூதர் என்று மகஜர் ஒன்று கொடுத்தாச்சு. விக்ரமரம் அனுமாரும் இலங்கை போய் பேச்சுவார்த்தை செஞ்சு பார்த்தார். அலைவரிசை முன்னாலே நெருப்படுத்து ஏசியிட்டார். சேனல் சீதையினை ராமனிடம் சீக்கிரமே சேக்காட்டி சீமையெல்லாம் சேர்ந்து நின்று சாத்திடுவோம் என்று சொன்னார். ஈழத்து உறவுக்கு இன்னல் என்று கண்டவுடன் ஐயாவும் அரைநாளு உண்ணாம இருந்தார். ஈழத்து உறவுக்கு இன்னல் என்று கண்டவுடன் ஐயாவும் அரைநாளு உண்ணாம இருந்தாரு. வேலை நாள் இல்லாத வீக்கெண்டில் ஒரு நாள் வெளிநாட்டு தமிழர் கூடி ஆர்ப்பாட்டம் செய்தாரு. ஈஸ்வரனின் தேவியிடம் ஞானப்பால் குடித்திட்ட திருஞான சம்பந்த மூர்த்தியிடம் போய் கேட்டால் ராஜதந்திர போரொன்றே இது இனி எங்கள் கதி என்று போகாத ஊருக்கு நோகாம வழி சொன்னார். ஜானகியை எண்ணி வாடி ராகவனும் தேய்ந்து போனான். வெஞ்சிரையில் இந்த கணம் என்னை எண்ணி வம்புவாளோ? பஞ்சு விரல் பட்டு உடல் செந்தனலில் பொசுங்கிடுமோ? இரக்கமற்ற கூட்டத்தின் அரக்க பசிக்கு இறையவளோ? இல்லை இருந்து என்ன பயனென்று இறந்து பட்டு போனாலோ? இன்ன பிற எண்ணங்கள் வந்து போன பிற்பாடு சாட்சிக்காரன் காலை விட சண்டைக்காரன் மேல் என்று ஆட்சிக்கார ஆக்கள் என்ற பந்தங்களை பிடிச்சு பார்த்து எந்த சிறை என்றறிந்து தண்டனையே சென்றானே. சீரிய தடிப்புறார். வில்லேந்தா ராமனிடம் வெஞ்சிரையின் காவலரும் இன்று போய் இனி நாளை வா என நாள்தோறும் சொல்லிட்டார். போனவனும் பொறுக்காம சிறைவாசல் முன்னாலே முன்னோர்கள் போல முறைப்பாக நின்றானே. 2 நாளா நின்றவனை 3ஆம் நாள் காணவில்லை. தேடி போன வாத்தியாரும் 4 நாளா திரும்பவில்லை. ராகவனும் ஜானகியும் என்றைக்குமே திரும்பாத ஏராளம் தமிழர்களில் ஓராளாய் போயினரே. இந்த கதை இதற்கு மேலே சொல்லும் வலு எனக்கு இல்லை. காவியமா சொன்னதுவோ நம் தேசத்து சோகக்கதை. அங்கே புதைகுழிகளை தோண்டி பார்த்தால் சீதைகளும் ராமர்களும் எலும்புக்கூடுகளாக வெளிவருவர். அவர்கள் விரலிடுக்கில் சமயத்தில் கணையாளிகளும் மங்கி போய் கிடக்கும். வெற்றி கொண்ட வீரர் என்ற சரித்திரத்தை மட்டுமின்றி சாதாரண மனிதரோட கதையினையும் சொல்ல வேணும். முடிவில்லா தொடரும் இந்த அடிவாங்கும் கதைகளினி தொடராம இருப்பதற்கு என்ன வாச்சும் செய்ய வேணும். நன்றி, வணக்கம். ஆஹா, கம்பனை